நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, லாக் ஸ்கிரீன்ல ஒரு அருமையான செட்டப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஆப் சம்பந்தப்பட்ட ஒரு செட்டப் அப்படி சொல்லலாம். உங்க கையில சாம்சங் மொபைலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த செட்டப் உங்களுக்கானது. ஸோ வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணலாம், அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஒரு ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா, அதாவது ஃபோனை ஓப்பன் பண்ணாமல் ஃபோனோட லாக் ஸ்க்ரீனில் எந்த ஆப்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வசதியில் நிறையவே இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதுக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் ஹைட் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. நீங்கள் ஷோ கண்டென்ட் கொடுங்க. கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு கியர் ஐக்கான் நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம போவோம். ஸோ உங்கள் ஃபோனில் எவ்வளோ ஆப்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். எல்லாமே இந்த டாகல் வந்து ஆனில் இருக்கும். ஏன் இது வந்து எல்லாமே ஆனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிஃபால்ட்டாக இருக்குது. சப்போஸ் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது வச்சுக்கோங்க, அதை நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து எல்லா ஆப்ஸும் ஆனில் இருக்குது. வேண்டாத ஆப்ஸில் இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா, அதுவும் லாக் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுதுன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் அந்த ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரிசீவ் பண்ண முடியாது. வேணுங்கிறவங்க ஆன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு தான் ஷோ கண்டென்ட். இல்லை வேண்டாம், மொத்தத்துக்கும் எனக்கு லாக் ஸ்க்ரீனில் எந்த ஒரு ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன் லாக் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த அருமையான செட்டப்பை நீங்கள் உங்கள் சாம்சங் மொபைலில் பயன்படுத்தி பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.